உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டே இருக்கிறது. என்னவென்றால், நாம் எப்பொழுதுமே எல்லோரையும் போலதான் வாழ்கிறோம். நாம் ஒண்ணும் பெரிய அளவில் வாழவில்லை. ஆனால் எதற்காக இந்த தெருவில் இருப்பவர்கள் இப்படி நம்மை பார்க்கிறார்கள்? கண் வைப்பது போலவே பார்க்கின்றார்களே! இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக பேசிக்கொண்டு ஒரு குடும்பத்தோடு இருந்தோமானால், மறுநாள் எதற்காக இவ்வளவு சண்டைகள் வருகிறது? ஏன் இப்படி பார்த்து நம்முடைய வாழ்க்கை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள்? ஆனால் மற்றவர்கள் மட்டும் இந்த தெருவில் இருப்பவர்கள் மட்டும் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பொறாமையோடு பார்க்கிறார்கள்? ஏதாவது ஒரு சிரித்து பேசிவிட்டு உன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்து விட்டோமானால், நிச்சயமாக மறுநாள் எதற்காக நம்மிடம் ஒழுங்காக பேசுவது கிடையாது. நம்மிடம் எதற்காக அவர்கள் சண்டை போடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட பல கேள்விகள் உன்னுடைய மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உன்னை எப்பொழுதுமே உன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் பார்த்தார்களானால், ஒரு வெறுப்போடு, "நீ எல்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கின்றாயா? அந்த தெய்வம் எனக்கு மட்டும் ஏன் இதுபோல வாழ்க்கையை இன்னும் தரவில்லை?" என்ற மாதிரியை பார்க்கிறார்கள். எல்லோருக்கும் அவரவர்களுக்கு கர்ம வினைக்கு தகுந்தது போலத்தான் வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத சில பேர் மனிதர்கள் போல ஒரு எண்ணமே இல்லாமல் ஒரு மிருகங்களைப் போல அடித்துக்கொண்டு தேவையே இல்லாமல் பொறாமைப்பட்டு கொண்டு ஒரு விஷயத்தை இந்த அளவு கையாள வேண்டும் என்பதை தெரியாமல் சண்டை போடுவதற்காக தவிக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய மனதில் எவ்வளவு பணி, எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது என்பதனை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ஒரு குடும்பத்தோடு வெளியில் போய்விட்டு வந்தால் நிச்சயமாக அவர்கள் பார்க்கும் பார்வையில் அடுத்த நிமிடம் வீட்டிற்குள் போன உடனே இப்படித்தான் சண்டை வருகிறது என்று தெரியவில்லை. உன் குடும்பத்தில் சண்டை வந்துவிடுகிறது. தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். அதை கேட்டு உன்னுடைய குடும்பத்திற்கு எடுத்த உடனே அதிகமான கண்திருஷ்டி படுகிறது என்றால், உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது நேரங்களானது யாருக்குமே சரியல்லாமல் இருக்கிறது. எல்லோருக்குமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ பார்க்கும் இடத்தில் இப்பொழுது உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லி இருப்பார்களே, அதேதான் உண்மைதான். உனக்கு இப்பொழுது நேரமானது சரியில்லை. உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கே நேரம் சரியில்லாததால் தான் அமைதியாக கண் திருஷ்டிகள் படுகிறது. நேரம் நன்றாக இருக்கும்பொழுது நிச்சயமாக அந்த கண் திருஷ்டிகள் படும். ஆனால் இந்த அளவு பாதிக்காது. ஆனால் இப்போது சரியாக நேரம் சரியில்லாத பொழுது சற்று பார்த்துத்தான் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், தயவு செய்து சொல்கிறேன், உனக்கு ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதை செய்துவிடு. புதிதாகவோ இல்லை, உன்னுடைய சொந்தக்காரர்கள் இல்லை, பக்கத்தில் இருப்பவர்களோ இல்லை, நண்பர்களும் யார் வந்து விட்டு போனாலும் சரிதான், உன் வீட்டிற்கு யார் வந்துவிட்டு திரும்ப போனாலும், வெளியில் போனாலும் சரிதான். ஒரே ஒரு விஷயத்தை தண்ணீரில் கல்லுப்பை போட்டு கரைத்து அதை வீடு முழுக்க தெளித்துவிடு. நன்றாக துடைத்து விடுங்கள். அது உன்னுடைய கண் திருஷ்டி, உன் வீட்டில் மேல் இருக்கும் கண் திருஷ்டியை அது எடுக்கும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய காலில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருடைய காலிலும் ஒரே ஒரு காலில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், கருப்பு கயிறு, சாதாரணமான கருப்பு கயிறு, கோவில் அதெல்லாம் கிடையாது. சாதாரணமான கருப்பு கயிறை வாங்கி கட்டி உன் கண் திருஷ்டியை அது எடுக்கும். திரும்ப கண் திருஷ்டி படாமல் அது பார்த்துக்கொள்ளும். வெளியில் செல்லும்பொழுது என்னுடைய உதியை நீங்கள் நெற்றியில் வைத்துவிட்டுத்தான் வெளியில் செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? கண் திருஷ்டி படாது. என்னுடைய உதியின் சக்தி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய குடும்பத்தின் நபர்கள் மீதும் சரி, கண் திருஷ்டியை படவிடாமல் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நீ வெளியில் சென்றாலும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வெளியில் சென்றாலும் சரி, உன் பிள்ளைகள் படிப்பதற்காக வழியில் சென்றாலும் சரி, நெற்றியில் உதியானது நிச்சயமாக இருக்க வேண்டும். அதை வைத்துவிட்டு செல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டி இருக்கவே இருக்காது. அது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டி பட்டாலும் அது நிச்சயமாக எடுத்துவிடும். என்னுடைய உதியானது நம்புங்கள், வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். காலம் முழுவதும் கஷ்டத்தை தருகின்றேனே, காலம் முழுவதும் உங்களுக்கு இப்படித்தான் இருப்பேனோ, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் தரமாட்டேனோ என்று நினைத்த ஒரு முறை கூட கலங்காதீர்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமாக இனிமேல் வரும் காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே
உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையே வைக்காத பொழுதுதான் நடக்குமா நடக்குமா என்று நம்பிக்கை வைக்காத பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடக்கும். நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு தெய்வமும் அதாவது என் மீது தான் நீ வைக்க வேண்டும் என்பது கிடையாது. நீ எந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை வைத்து செய்கிறாயோ, நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும். கோடான கோடி நன்றிகளை சொல்ல தயாராகிவிடு. யோகமும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் 3ஆம் கால சக்கரம் யோகமும், இன்பமும் நிச்சயமாக சேர்ந்து வரும். அந்த நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது உன்னுடைய ஜாதகப்படி உனக்கு நல்ல நேரம் இல்லை என்ற உடனேயே உன்னுடைய முகத்தில் நான் பார்த்தேன். ஆனால் ஜாதகத்தை கூட மாற்றம் செய்து என்னிடம் இருக்கிறது. தங்கள் குழந்தையை சீக்கிரமாக அனைத்து கெட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து சந்தோஷமான, யோகமான விஷயங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் வைக்கிறேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ இதுபோல் அனுபவிக்காத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இனிவரும் காலகட்டத்தில் நீ பார்க்க ஆரம்பிக்கலாம். நீ எந்த அளவு என்னை நம்பி ஒவ்வொரு கட்டத்திலும் முயற்சிகளை போடுகிறாயோ, நிச்சயமாக நல்லதே நடக்கும். அது மட்டுமல்லாமல் இன்னொன்று தெரிந்து கொள், யார் உன்னுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டிகளையும் இல்லை பொறாமைகளோடு பார்க்கின்றார்களோ, உன்னுடைய வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அவர்கள் வீட்டில் நிச்சயமாக நான் நிம்மதியாக இருக்க விடுவேனா? அவர்களை யார் ஒருவர் பிள்ளை, அதாவது என்னுடைய குழந்தைகள் இருக்கிறார்களோ, அந்த குழந்தைகள் மீது தேவையே இல்லாமல் பொறாமையும், அதே நேரத்தில் நிச்சயமாக இவர் வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும், இவர் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது, இப்படியே இருக்க வேண்டும், முன்னேறக்கூடாது என்று இதுபோல விஷயத்தை ஒவ்வொரு நபர் இன்னொரு நபரின் மீது சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்றால், நிச்சயமாக அவர் என்ன சொல்கின்றாரோ அது அவருக்கே தானாக நடந்துவிடும். அதே போலதான் உன் தெருவில் உன்னை எப்பொழுதும் இதே போல தேவையே இல்லாமல் இப்படி இருக்கின்றால், அப்படியாக வேண்டும், இப்படியாக வேண்டும் என்று உன்னிடம் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கும் நபரின் வீட்டில் அவள் என்னவெல்லாம் சாபமிட்டாலும் அது எல்லாமே அவளுக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது. ஒரு வீட்டில் நடக்கப் போகிறது உனக்கு தெரியும். உனக்கு யார் சாபமிட்டாய், உனக்கு யார் என்ன விஷயத்தை செய்தால் அது மட்டுமல்லாமல், உனக்கு யார் சண்டை போட்டது அது மட்டுமல்லாமல், சாபமிட்டது யார், என்ன சாபமிட்டார்கள் எல்லாம் உனக்கு தெரியும். அது அப்படியே அவர்களுக்கே திரும்பப் போகிறது. நிச்சயமாக பல நாளை விடிகளில் உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது என்ன நடக்கப் போகிறது, அவளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதனை பார். அதனை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் கண் குளிர பார்ப்பாய். நம்பிக்கையோடு இருங்கள். எவ்வளவோ விஷயத்தையும் எல்லாம் பார்த்து விட்டீர்கள். இது என்ன சாதாரணமான விஷயம்? உன் வாழ்க்கையில் இன்னும் எதுவும் நல்லது நடக்கவில்லை என்பது சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு விடிவு காலம் வரும். நல்லது நடக்கும். சதா சர்வ காலமும் இந்த சாய் அப்பாவாகிய நான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலத்தையும் தந்து வாழ வைத்து உன்னை மேலும் மேலும் உயர்த்துவேன். யாரெல்லாம் உனக்கு சாபம் விட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கஷ்டப்படுவார்கள். நீ இவ்வளவு அதிகமாக வளர்ந்து விட்டாயே என்று நீ வியப்பாக பார்ப்பாய். நம்பிக்கையோடு இரு. எல்லா விஷயமும் உனக்கு சாதாரணமாக சந்தோஷமாக பல இன்பங்களோடு உனக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த சாயப்பாவை நம்பி இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எல்லா நாளும் பொன்னான நாளான எல்லாமே நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.